ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்குவாட் கேமிங் சேனல். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேம் தான் விளையாட போகிறோம். நம்ம வந்து ஸ்குவிட் கேம் வந்து நம்ம அந்த எபிசோடாக அந்த கேம் விளையாட்டில் பார்த்துருப்போம். ஓகே, நம்ம இறக்கி நாம் விளையாடுப்போங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம இறக்கியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து உள்ளே போனோன்னே இந்த மாதிரி தான் காட்டுது. நெட்ஃப்ளிக்ஸுன்னு போட்டிருக்கு. அது வந்து நெட்ஃப்ளிக்ஸு தயாரிச்சிடலான்னு தெரியல. ஓகே, உள்ளே போனோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்ட பிறகு நிறையா அவங்களே கொடுத்துருக்காங்க. நிறையா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டு அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேமுக்குள்ளே போயிட்டு என்னென்னா இருக்குது அப்படின்றதான் நம்ம உங்களுக்கு காட்டுப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கும் ஒரு அந்த ப்ளே கிரவுண்ட் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க நம்ம கூட யார் யார் விளையாடுறாங்கன்றது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் க்ரீன் லைட். இந்த கேம் பேர் வந்து ரெட் லைட் க்ரீன் லைட். இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அந்த ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாங் பாடும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம ஓடணும். அது சாங் பாடி திரும்பும்போது நம்ம நிற்கணும். அதான் கேமு. ஓகே, இப்போ விளையாடலாம். அந்த மேலே க்ரீன் லைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் லைட்டு முடியறதுக்கு அதாவது முடிஞ்சிட்ட பிறகு நம்ம அசையக்கூடாது. அசைஞ்சனா பக்கத்தில் இருக்கிறவங்க நிலமை தான் நம்மளுக்கும் வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம ஓடலாம். அப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது நம்ம ஏதாவது எமோஜி அந்த மாதிரிலாம் போடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கொடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடி இருந்துச்சுன்னா நாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸில் ஓடுறோம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு கேம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை நம்ம தொட்டோன்னா அதில் வந்து ஏதாவது பேட்டு இல்லை கத்தி அந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதை வச்சு அடிக்கிற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த மேன் இருக்காங்களே, இந்த மேனை நம்ம தொட்டோன்னா அவங்க எப்படி நம்ம குச்சி குச்சி தர்றாங்கன்னு பாருங்க. ஓகே, ஒருத்தவங்க இறக்கிறதுக்கும் ஒரு அந்த அந்த மணியோட ரேட்டு ஏறிட்டே போகுது. ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு. இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர்லேயும் இருக்குது, ஒரு மாதிரி கிளாஸ் கலர்லேயும் இருக்குது. அந்த ஒரு கிளாஸ்கோடைய பொறுத்து தான் நம்ம விளையாடுற மாதிரி இருக்குது. ஓகே வாங்க, இந்த இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிளேயர்ஸ் வந்து குவாலிஃபைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, எமௌண்ட்டும் நம்மளுக்கு 2 எமௌண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி போடுற மாதிரி. ஓகே, நம்ம முன்னாடியே போய் இது பண்ண தேவையில்ல. பார்த்தீங்களா, இப்போ கேட்டா கிளாஸ் மாதிரி இருக்கிறதுல நம்ம ஜம்ப் பண்ணோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃப். அப்புறம் தான் தெரியுது மக்களே, கீழே குச்சனா இது மாதிரி எகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, என்னடா அது எகிரி பார்த்தா ஏறவே முடியல. சரி, அவுட் ஆகிட்டே வந்துடலான்ட்டு வந்துட்டேன். ஓகே, அவுட் ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு சான்ஸ் நிறையா தான் இருக்குது. நம்ம எவ்வளோ வாட்டி வேணால் அவுட் ஆகி வர மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ் கலரில் இருக்கிறதுல நம்ம குதிச்சோன்னா உடைய மாட்டேங்குது. அந்த ஒரு ப்ளூ மாதிரி இருக்குது இதில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டுன்னு இல்லை, நம்ம கூட பிளேயர்ஸ் விளையாடுறத பார்த்து யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டு தானே, அவங்க விளையாடுறத பார்த்து அவங்க கூட போனோம்னாலே ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜெயிக்கவும் செஞ்சிட்டோம். 5th பிளேயர் பாஸ், நம்ம பாஸ் ஆகிட்டோம் மக்களே. அடுத்து இன்னும் ஒரே ஒருத்தர் தான், அவ்வளோதாங்க. எந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு இந்த ரவுண்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரவுண்ட். நானும் என்ன நினச்சேன்னா ஒரு 5 ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 5 ரவுண்ட்ஸ்லாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பிளேயர்ஸ் அவுட் ஆனவங்களும் அவங்களுடைய கார்டு திரும்பிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டார் ரேஸ். இதுவும் ஈஸிங்க. நம்ம வந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆனால் நேரில் விளையாடணுன்னா ரியலாக விளையாடணுன்னா கஷ்டமாக. ஓகே, நம்ம ப்ளே பண்ணிடலாம். ரேஸ் டு த ஃபினிஷ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டம்பிள் கைஸ் விளையாடுவோம்ல, அந்த கேமில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். அதில் இருக்க மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது லைட்டாக. நெக்ஸ்ட்டு ஸ்டம்பிள் கைஸ் விளையாடலாம் அப்படின்னு நினச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக விளையாடி போடுறேன். ஓகே வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படின்ட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எகிரி முன்னாடி போக வேண்டியது தான். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க.
நானா ஒரே ஒரு பிளேயரில் குவாலிஃபை ஆகி ஜெயிக்கணும் முடியும் போல நான் அது தெரியாமல் வரலான்னு இருக்கேன். ஓகே லாஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு ஆறுங்க. ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி தடுக்கிறதுக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. நானும் அதை பார்க்காம போயிட்டேன். ஏன்னா இதை பார்த்தீங்களா இதாங்க அந்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டை வச்சு நம்ம அடிக்கிற மாதிரியும் இருக்குது, உதைக்கிற மாதிரியும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பின்னாடி வந்தோடனே தான் பார்க்குறேன். ஐயோ ஐயோ ஒருத்தர் தான் விளையாடுற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னன்னா வந்து இறந்துருவோம் அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோதாங்க டின்னர். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டம்பிள் ரைஸ் விளையாடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக விளையாடி போடல. ஸ்டம்பிள் ரைஸ் கண்டிப்பாக விளையாடி போடலாம். ஓகே அதனால் என் கூட விளையாடின எல்லா பிளேயர்ஸோட நான் தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்கேன். ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்மளோட கிஃப்ட் தான். டேப் டு ஓப்பன் டேப் பண்ணிடுச்சு. ஓகே மக்களே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63,300 500 கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த கேர்ளும் ஓப்பன் ஆகிட்டாங்க. அதாவது ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் நம்ம விளையாடுற மாதிரி இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ண போல இந்த மாதிரி ப்ளே பண்ணி தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்துற பாருங்க. அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு லெவல் முடிச்சோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. அதாவது அந்த மாதிரி மணி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. நம்ம இதை வச்சு ஏதாவது வாங்குற மாதிரி எமோட்ஸு அதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரா அப்படின்ட்டு ஒரு கேரக்டர். இந்த பொண்ணோடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டு இந்த மாதிரி ஒரு 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 மாதிரி இந்த மாதிரி ஒரு போகும்போது நம்ம வந்து அந்த ஷீல்டை வச்சு மறைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விளையாட, தப்பிக்கலாம். ஓகே இந்த மாதிரி லெவலில் போய் ஏற்றுற மாதிரி அப்டேட்லாம் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கேம் விளையாடலாமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல்லைக்கான மறக்காமல் அழுத்தி விடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவும் இந்த கேம் பார்ட் 2 போடலாமா இல்லை வேறு ஏதாவது கேம் விளையாடலாமான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. ஓகே டாடா பாய் பாய்.